ஹலோ டீம் மெம்பர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே எஸ்பிஐ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்கள் ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கனாலே இங்கே எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2,500 கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் தான் பண்ண போகிறோம். நான் இதில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே படித்து பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் டிக் கொடுக்குறேன்னு நீங்களும் டிக் கொடுத்துடக்கூடாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துட்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்செட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு எஸ்பிஓ ஃபேமிலின்னு வந்திருக்கும். தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த டீம் இண்டிவிஜுவல் மெம்பர் அப்படின்னு போட்டு ஒரு சில வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எஸ்பிஓ ஃபேமிலியாக ஆகிட்டோம். ஓகேங்களா? இப்போ கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆகாது. சரிங்க. ஒரு அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சஸ்பெண்டட் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அட்மின் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் திருப்பி உள்ளே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓக்குள்ளே அதுக்கும் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட முடிவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேலாவது எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ண பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்ற?